வெல்கம் பேக் டு கீப் எஜுகேட்டிங் யுவர் செல்ஃப். இன்றைக்கான பதிவில் 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து அறிவோம் தெளிவோம் பார்க்கலாம். நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியாவின் நாட்டுப்பண்ணை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர். இவருடைய காலம் 1861 1941 வரை. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது கீதாஞ்சலி என்ற தொகுப்பிற்கு 1913 நோபல் பரிசு பெற்றிருக்காரு. அதாவது நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர் யாருன்னு கேட்டாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். இவர் இந்தியாவின் நாட்டுப்பண்ணை அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. இவர் தான் முதல் ஆசிய கவிஞர் நோபல் பரிசு பெற்றதில். இவர் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. எப்போ அப்படின்னா 1913 வாங்கியிருக்காரு. கீதாஞ்சலி அப்படின்ற தொகுப்பிற்காக பெற்றிருக்காரு. மக்கள் இவரை அன்புடன் குருதேவ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அவருடைய மற்றொரு பாடலான அமர் சோனார் பங்களா அப்படின்ற நமது அண்டைய நாடான வங்காளதேசத்தின் நாட்டுப்பண்ணாக உள்ளது. கொல்கத்தாவை சேர்ந்தவர் தான் தாகூர். அப்புறம் அவரோட 8வது வயசில் கவிதை எழுத தொடங்கியிருக்காரு. 16வது வயதில் இவருடைய முதல் கவிதை தொகுப்பினை பானு சிம்கா அப்படின்ற சூரிய சிங்கம் என்ற புனைப்பெயரில் வெளியிட்டிருக்காரு. தாகூர் பிரித்தானியா அப்படின்னா பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து நாட்டு விடுதலைக்கும் ஆதரித்தவர். அதுக்கப்புறம் அவரது பெயரும் புகழும் அவருடைய படைப்புகள் வாயிலாக அவர் நிறுவிய விசுவ பாரதி பல்கலைக்கழகம் என் கல்வி நிறுவனத்தின் மூலம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.